அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவு துறையிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், பார்த்தீங்கன்னா என்னென்ன கல்வி தகுதியில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி கொடுக்க போகிறாங்க, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக ஒரு 5 வருட காலமாக எந்த ஒரு வேலைவாய்ப்பும் நம்மளுக்கு கொடுக்காம இருந்தாங்க இல்லையா? சத்துணவுத்துறையிலேருந்து எந்த ஒரு வேலைவாய்ப்பும் இல்லாமல் இருந்தது. இதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? மொத்தமாக 9000 வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி இதிலிருந்து காலியாக இருக்கக்கூடிய பணிகளை அனைத்துமே நிரப்பப்படுறதாக தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 3 விதமான போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பாளர், சமையலர், உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்த ஊதியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் 7700 24,000 கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமையலருக்கு 4100 12,500. சமையலர் உதவியாளருக்கு 3000 9000 பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு புதிய திட்டமாக தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளாவே அப்ளை பண்ணுற ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறதாக செய்திகள் சொல்லி வெளியே வரும் நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் எதனா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எதுவும் கிடையாது. நேர்முக தேர்வு மூலமாக தான் அனைவரையுமே செலக்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ப்ராப்பராக இருந்தாலே கன்ஃபார்மாக இந்த வேலையை பொறுத்தளவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எதுவும் கிடையாது. இந்த வேலையை பார்த்தீங்கன்னா நிரந்தர பணி அரசு வேலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஒரு டெம்பரவரியான ஒரு ஜாப் தான். அதனால் பார்த்தீங்கன்னா விருப்பம் உடைய அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. கூடிய வரையில் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மாபெரும் சத்துணவுத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் அரசு என்ன நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஃபெயில் எது இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்னா நேர்முக தேர்வு மூலம் தான் நடக்கும். உங்களுடைய கல்வி தகுதியை பார்த்து தான் எந்த வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்கும் வழங்கப்படும். அதனால் கூடிய விரைவில் விருப்பமுடைய அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் மகளிர் உரிமை தொகுத்துறை புரட்சி கலைஞர் எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம் 8997 சமையலர் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிரப்ப போகிறதாக அரசு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. அதனால் அனைவருமே இந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. நீண்ட காலமாகவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுக்காம இருந்தாங்களே, சத்துணவுத்துறையிலேருந்து வேலை கொடுக்காம இருந்தாங்க. இப்போ கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பெருநூல் பார்த்தீங்கன்னா சமூக நல ஆணையர் சென்னை 5, பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் சென்னை 3. இதன் அடிப்படையில் அலுவலகத்தின் அடிப்படையில் வந்திருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.